லட்சணமா நம்பவே முடியல. சின்ன சின்ன அடி வைத்து வந்தாய், சித்திரமாய் நெஞ்சில் நின்றாய், லட்சணமாய் பட்டடையில் வந்தாய், பார்த்தாய், வென்றாய் என்னை. லட்சத்திலே ஒருத்தியாய் வந்தாய், பார்த்தாய், வென்றாய் என்னை. சின்ன சின்ன அடி வைத்து வந்தாய், சித்திரமாய் நெஞ்சில் நின்றாய். போத்தீஸின் சாமுத்திரிகா பட்டு, சர்வ லட்சணங்களும் நிறைந்த காஞ்சி பட்டு. பேசினா சண்டை வந்துடும், அது வேற விஷயம். நான் தள்ளியே நிற்பேன். ஆனால் நான் நன்றி கடன் பட்டவன். அவர் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பவன். ஏனென்றால் அது பலாப்பழம், பார்க்கறதுக்கு தான் முரடு, உள்ள தேனூரும் சுளை, கனிவு கனிவு கனிவு. அந்த பாடம் என் இலக்கிய வாழ்க்கையின் திசையை எந்த எழுத்து எழுதினாலும் பாசிட்டிவா எழுதணும், நல்லதுக்காக எழுதணும். இதையே வேற விதமா திரு எஸ்ஏபி அவர்கள் சொன்னார்கள். பாலகுமாரன், நீங்க நல்லா எழுதுறீங்க, இதுல ஒரு ஆபத்து இருக்கு. தப்பான விஷயத்தை நீங்க நல்லா எழுதிடுவீங்க, உத்தமமா எழுதிடுவீங்க, இது ஊர் கெட்டுப்படும். அதனால ஜாக்கிரதையா எழுதுங்க, தப்பான விஷயத்தை பாராட்டி எழுதிடாதீங்கயா. இது இன்னொரு சம்மட்டி அடி. நான் தெளிவாக்கி விட்டேன். எப்படி எழுதுவது எனக்குள் தெளிவாய் தெரிந்து விட்டது, திடமாய் புரிந்து விட்டது. இனி தவறாக எழுதுவதில்லை, நெகட்டிவாக எழுதுவதில்லை, கொச்சைப்படுத்த எழுதுவதில்லை. மனிதர்களை மேம்படுத்தவே என் எழுத்து. இது வந்துடுச்சு. இது வந்த பிறகு சொந்த வாழ்க்கையும் சுகமாகிவிட்டது. எப்படி? கமலா, சாந்தா, இந்த இரண்டு பேருமே என் வாழ்க்கையில் விதிவசத்தால் பங்கு பெற்றார்கள். ஒரே கூரையின் கீழ் இந்த இரண்டு பேரிடம் நான் வாழ்க்கையை துவக்கினேன். இந்த இரண்டு பேரின் அன்பும் அனுசரணையும் கவனிப்பும் என்னை எழுத்தில் பலம் மிக்கவனாக மாற்றின. டிராக்டர் கம்பெனியில 16 வருஷம் சர்வீஸ். தொடர்ந்து எத்தனை நாள் இப்படி எஸ் சார் நோ சார்னு ஒரு கூலி தொழிலாளியாக இருப்பது என்கிற ஒரு வேதனை வந்தது. இந்த நேரத்துக்குள்ள நான் கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாவல்கள் எழுதிவிட்டேன். என் நாவல்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. என்னை இலக்கிய கூட்டத்திற்குள் வாசகர்கள் கண்டுபிடித்து அறிக்கை வந்து பாராட்டி விவாதித்து சந்தோஷப்படுத்தினார்கள். வெளியூரில் கூட்டங்களுக்கு போற போது தனித்த விதமாக அடையாளம் கண்டு கொண்டார்கள். பெண்களிடமிருந்து பாராட்டுகள் கிடைத்தன. இந்த மாதிரி குமுதம் ஆசிரியர் எஸ்ஏபியினுடைய அன்பால், திரு பால்யு அவர்களுடைய வழிகாட்டலால் வாரப்பத்திரிகைக்குள் புகுந்த பிறகு திரு சாவி அவர்களுடைய ஆதரவு கிடைத்தது. நானும் திரு சுப்பிரமணிய ராஜுவும் இந்த சாவி பத்திரிகையை தயார் செய்வது என்கிற ஒரு பணியில் ஈடுபடுத்தப்பட்டோம். அந்த பத்திரிகை ரொம்ப நல்லா இருந்தது. அதற்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சது. தொடர்ந்து அவர் நடத்திய குங்குமம் பத்திரிகையில் இருந்து அவர் விலகி எங்களோடு சாவி என்கிற பத்திரிகையை தயார் செய்தார். அதில் ஒரு மாதிரி ஆபீஸ் விட்டோம்னா அதில் ஈடுபடுத்தி கொண்டோம். சுப்பிரமணிய ராஜோட எனக்கு அதில் அதிகமாக ஆன் த வே டு ஆபீஸ் போற வழி. அதனால அது சுலபமாக இருந்து, கையில் ஒரு ஸ்கூட்டர் இருந்தது. அதனால அந்த போய் அங்கே நின்று இறங்கி அந்த பத்திரிகையில் ஜோதியில் கலந்து ஒரு பத்திரிகை எப்படி நடத்தப்படுகிறது, ஒரு லே அவுட்னா என்ன, அதில் என்ன வேணும், பத்திரிகையினுடைய தேவை என்ன, ஒரு தொடர்கதை எங்கே ஆரம்பித்தா நல்லா இருக்கும், எங்கே முடியணும் என்பது போன்ற பல விஷயங்கள் நான் அங்கே கற்றுக்கொண்டேன். ஒரு பெரிய பிரபல எழுத்தாளர் தொடர்கதை எழுத ஏதோ ஒரு முடியாத போகவே, அபிப்பிராய பேதம் ஏற்படவே, திரு சாமி அவர்கள் என்னை திரும்பி பார்த்து, நீங்க தொடர்கதை எழுதுங்க, 5 வாரம் வரைக்கும் பார்ப்பேன், மேற்கொண்டு தொடர் விடுவேன், இல்லைன்னா 6வது வாரமே முடிஞ்சு போடுனார். அந்த தொடர்கதை பேர் தான் மெர்க்குரி பூக்கள்.
32 அத்தியாயங்கள் வெளியே வந்தது. ரொம்ப மிகப்பெரிய பாராட்டை பெற்றது. அதற்கு ஓவியர் மணியன் செல்வன். நான் அவரும் வார வாரம் உட்கார்ந்து எப்படி டிராயிங் போடலாம் அப்படின்னு யோசனை பண்ணி செய்வோம். அதாவது 8 மணி நேரம் ஆஃபீஸ் வேலை, அதுக்கு பிறகு சாவி வேலை, வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு தூங்கத்துக்கு தான் நேரம் இருக்கும். அந்த நேரங்களில் எல்லாம் நான் 4.5 மணி நேரம் தான் தூங்குவேன். ராத்திரி 12லேருந்து காலையில் 4:30 வரைக்கும். காலைல 4:30 மணிக்கு எழுந்து யோகா பண்ணி பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணி குளிச்சுட்டு சாப்பிட்டு 7 மணிக்கு கிளம்பி 7:30 மணி ஆஃபீஸ் போயிடுவேன். திரும்பி 5 மணிக்கு கிளம்பி 5:30 மணிக்கு சாவி ஆஃபீஸ்க்கு 9:30 வரைக்கும் வேலை செய்து வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு 10லேருந்து 12 வரைக்கும் ஏதாவது ஒரு அத்தியாயம் எழுதுவேன். எழுதுவது, படிப்பது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் முழுக்க முழுக்க சாவி ஆஃபீஸ் தான். ரொம்ப அற்புதமான காலங்கள், உழைப்புக்கு அஞ்சாத காலங்கள். இந்த உழைப்புக்கு அஞ்சாத ஒரு நிலைமை எனக்கு எப்படி ஏற்பட்டது என்றால், நான் அதிகம் நண்பர்களை வளர்த்துக் கொள்ளவில்லை. நான் அரட்டை அடிக்கிறதே இல்லை. வெறும் கிளப்புக்கு போறது, சீட்டாடுறது, சும்மா போய் தெருமுனையில் நின்று கொச கொசன்னு பேசுறது. நான் இருந்த இடத்திற்குள்ள நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, சாயந்தரம் ஆனா அங்க ஒரு கோயில் வாசல் உட்காந்துன்னு பேசுவாங்க. என்ன பேசுறதே வரமாட்டேன்றீங்க, என்ன இருக்கு உங்க கூட பேசுறதுக்கு? எனக்கு எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் நிறைய இருக்கு. சரி சார், நீங்க போயிடுங்க. அவங்க ஒரு மாதிரி கேலியா பார்ப்பாங்க. இவர் என்ன ஒன்றும் சரியான மனிதர் அல்ல, மூவ் பண்ண வேண்டாமா, ஜனங்களோட கலந்து பேச வேண்டாமா, தனியாவே இருந்தாக்கா என்ற மாதிரியான அபிப்பிராயங்களோட தான். ஆனால் நான் தனியாக இருந்தேன், கடுமையாக உழைத்தேன். நண்பர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்வேன். நீங்கள் இளைஞராக இருந்தால், யுவதியாக இருந்தால் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்வேன். ஜெயிக்கணும்னா தனியா இருங்க. இந்த கும்பலோட கை சேர்த்து அரட்டை அடிக்கிறதுக்கு போனீங்க, கிளப்புக்கு போனீங்க, சும்மா சினிமா பார்த்தீங்க, இல்லை 10 பேரோட உட்காந்து டிவி பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை பணால். ஒரு காரியமும் உருப்படியா பண்ண முடியாது. தனியாக இருந்தீர்கள் என்றால், தனிமையை விரும்புகின்ற நண்பர்கள் இருந்தார்கள் என்றால் வெகு நிச்சயமாக ஜெயிக்க முடியும். கும்பலோடு கை சேர்த்து அலைஞ்சிங்கன்னா வெறும்னா திரும்ப 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 ஊர் சுத்தி நிற்பீங்க, பேசி நிற்பீங்க. வெட்டி அரட்டை கவைக்கு உதவாது, எந்தவித பயனும் எடுக்காது. அந்த தனிமை என்னை எழுத வைத்தது. என்னுடைய கமலாவும் சாந்தாவும் அதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். படிக்கிறது, எழுதுறது, சாவியில் வேலை செய்யறது, ஆபீஸ்ல வேலை செய்யறது, ஓடி வருது. ஒரு வெறி பிடித்த காலங்கள் அது. ஜெயிக்கணும். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். விழுந்துருச்சு, 10-15 மாலை விழுந்துருச்சு, இனியும் வேணும், போராது என்று ஆத்திரப்பட்டு வேகப்பட்டு ரௌத்திரத்தோடு வாழ் உயர்த்தி அலைந்த காலங்கள் அவை. ஒரு காலகட்டத்தில் 7 தொடர்கதைகள் 7 நாளில் வந்தது. திங்கட்கிழமை ஒரு பத்திரிகை, செவ்வாய்க்கிழமை ஒரு பத்திரிகை, புதன் ஒரு பத்திரிகை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பத்திரிகை வரும். அந்த ஒவ்வொரு பத்திரிகையிலும் என்னுடைய தொடர் இருக்கும். எப்படியா எழுதுற அப்படின்னாங்க. ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்னு சொன்னா கூட தப்பு. வெறி. இனிமே கடின உழைப்பெல்லாம் செல்லுபடி ஆகாது. எல்லாருமே கடின உழைப்புக்கு வந்துட்டாங்க. இனி ஜெயிக்கணும்னா வெறி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஜெயிக்கணும்ன்ற வெறி வேணும், இல்லைன்னா முடியாது. அந்த வெறி என்னுள் வந்ததற்கு தனிமை காரணம். தனியா எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை, படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா வீட்டு மேல் மாடியில் மேலே துண்டு, இடுப்பில் வேட்டி, அப்படியே உலாத்தி நிற்பேன். என்ன எழுதுறது, என்ன எழுதுறது? இரும்பு குதிரைகள் எழுதலாமா? எப்படி எழுதணும்? லாரி டிரான்ஸ்போர்ட் எப்படி எழுதணும்? சாப்டர் 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 சாப்டரா உள்ளுக்குள்ள எழுதுவேன். 16 சாப்டர் எழுதிய பிறகுதான் பேனாவை கையில் எடுப்பேன்.